ரெண்டு பேரும் ஸ்கூல் வந்தோட எங்க தலை மீன் மணிக்கு நிக்கிறீங்க? மா உங்ககிட்ட காலையிலே சொன்னல என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு. உங்க நான் போக சொல்லி சொல்லவே இல்லையே. எதுக்கு ரெடியா நீங்க ரெண்டு பேரும்? மா என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே வராங்கம்மா. நாங்க போனா ரொம்ப தப்பா நினைப்பாங்கம்மா. நான் இங்க நின்னு பேசினிக்கேன், அங்க யாரை பார்த்து பேசினிக்கேன்? மா அந்த பக்கம் திரும்பினா என் ஆஷல் கலைஞ்சிடும். நீங்க வேணா இந்த பக்கம் வாங்க. இவளுங்க ரெண்டு பேத்துக்கும் சல்லம் கொடுத்து அந்த மனசை கெடுத்து வச்சிருக்க. வரப்பா இன்னைக்கு அந்த ஆளு. அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாடி. ஸ்கூல் விட்டு வந்து அந்த டிஃபன் பாக்ஸை கூட எடுத்து பேக்ல இருந்து வெளியில போடல, கழுவி வைக்கல. ரெடியா நிக்கிறீங்க ஊர் சுத்தத்துக்கு. மா நீ இந்த மாதிரி கத்தினே இருமா, பஸ் போயிடுமா. அதுக்கப்புறம் நாங்க எப்போ போவோம்? நான் கோயிலுக்கு எங்கன்னா கூப்பிட்டா வரீங்க ரெண்டு பேரும். வர முடியாது, பஸ்ல வர மாட்டோம், கூட்டமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்க. இப்போ ஊர் சுத்தனா மட்டும் பஸ் ஏறி போவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு தைரியம் எங்க வந்தது? ஏய் சின்ன எப்படி திரும்ப என் ஏசல தலைஞ்சு இந்த பக்கம் வாங்க. வந்துட்டு சொல்லி எங்க வந்தது உங்களுக்கு இந்த தைரியம்? மா ஒரு 200 ரூபாய் கொடுங்க, கிஃப்ட் எல்லாம் வாங்கணும். என்னது 200 ரூபாய் வேணுமா? இப்போ யார் நோட் அடிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு? அப்ப என்ன வெறும் கையை வீசுன்னு போக சொல்றீங்களா? முதல்ல உங்களை போவே கூடாது நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வெறும் கையா கிஃப்ட் கையா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மா என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு போறாங்கம்மா, வாங்கி எடுத்துன்னு போறாங்க. நாங்க மட்டும் வெறும் கை வீசிங் பண்ணா இங்க எப்படி நினைப்பாங்க? தப்பா நினைக்க மாட்டாங்க? முதல்ல கிஃப்ட் கொடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. முதல்ல நீங்க கொடுக்காதீங்க, அவங்க தர மாட்டாங்க. ஏண்டி அம்மா ஏண்டி இது மாதிரி பேசுறாங்க? சரி விட, கிஃப்ட் வாங்கல வந்து காலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு கேக் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அதை வாங்கணும். அதுக்காக காசு கொடுங்க. யாருக்கு பர்த்டேவோ அவங்க கேக் வாங்கி வெட்டுவாங்க, நீங்க சும்மா போய் நின்று வாங்க போங்க. ஏண்டி காசு கேட்டது அம்மா பத்தி எப்படி பேசுறாங்க? சரி நம்ம போன் சொன்னதே பெரிய விஷயம், வா ஓடிடலாம். மணி இப்பயே 6ஆவது. 7 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கோம் ரெண்டு பேரும். மா 7 மணிக்கு வர முடியாது, 8 மணி ஆகும். 8 மணி தான் கரெக்டா வந்துருவோம். ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்களா பெத்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. அடி வைத்த நெருப்பை கட்டின்னு இருக்கேன். இவங்க வேற 8 மணிக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு. சரிம்மா 7 மணிக்கெல்லாம் வரத்துக்கு முயற்சிக்கிறோம்மா. அந்த காலத்துலலாம் எங்களை வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே விட மாட்டாங்க. இவங்க பஸ் ஏறி பக்கத்து ஊருக்கே போறாளுங்க. ஏம்மா பஸ்ஸுக்காவது காசு கொடுங்கம்மா. பஸ்ல எல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வாங்க. சே அம்மா கிட்ட இருந்து காசே வாங்க முடியல. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எப்படி கையை விசின்னு போறது? ஒரு கேக்காவது வாங்கணும், இல்லை கிஃப்டாவது வாங்கணும். ஆகாஷ்க்கு கிட்ட எது கொடுக்கறது? ஏண்டி அம்மா யாருக்கும் பர்த்டே கேட்கறதுக்குள்ள ஓடி ஓடி போயிடலாம். நம்ம கிளாஸ்ல படிக்கிற பையனுக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொன்னா வச்சுக்க, சுத்தமா விடவே மாட்டா. சீக்கிரம் ஓடு ஓடு. ஃப்ரெண்டுக்கு பிறந்ததால சொன்னாலுங்க, யாருக்குன்னே சொல்லலையே. வரட்டும் அப்புறம் கேட்டுக்கலாம். எப்படியோ வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஓடி வந்துட்டோம். ஆமா ஆமா இன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா எத்தனை கேள்வி தெரியுமா? சரி ஏதாவது காசு எடுத்துன்னு வந்தீங்களா? கேக் வாங்கணும், கிஃப்ட் வாங்கணும். எவ்வளோ எடுத்துன்னு வந்திருக்கீங்க? ஏண்டி அம்மன் ஜல்லி கூட பேர்லடி எங்கள் அம்மா கிட்ட இருந்து 10 ரூபாய் கூட தரல, பஸ்ஸுக்கே காசு தரல. ஆமா நாங்க விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டோம். சரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேக் மட்டும் வாங்கி போயிடலாம், கிஃப்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல, அப்புறமா பார்த்துக்கலாம். கிஃப்ட் இல்லாமல் போனால் நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க? ஓ நம்ம பிறந்த நாளைக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து தான் விஷ் பண்ணாங்களா? அவங்க பசங்க யாரும் தரலதான், ஆனால் நம்ம தரணும்ல. ஒன்றும் தேவையில்ல, கை கொடுத்து விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மட்டும் சொல்லிட்டு வாங்கி போட கேக் வெட்டிட்டு வந்துனே இருக்கலாம். ஆமாம் அவனுக்கு மூஞ்சிக்கெலாம் கேக் வெட்டுறதே அதிகம், இல்லை ஒரு கிஃப்ட் வேற. ஏண்டி ட்ரீட்டு கிரீட்னு ஏதாவது பிரியாணி ஏதாவது போடுவாங்களா இன்னைக்கு? அவனுங்களே கஞ்ச பயிலுங்க, அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. அவனுங்களே ஒரு வருஷம் கூட பர்த்டே கொண்டாட மாட்டானுங்க. இந்த வருஷம் என்னமோ பர்த்டே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கானுங்க. போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஆமாம் அடுத்த வருஷம் நம்மளாம் காலேஜுக்கு போயிடுவோம். தனித்தனியாக எந்தெந்த காலேஜில் போய் சேர போகிறோன்னு தெரில. அதனால தான் இப்போ வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த முட்டைக்கண்ணை சுரேஷ் இருக்கான்ல, அவன் பர்த்டேக்கு வந்து நான் வந்து க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுத்தேன். விஷ் ஹாப்பி பர்த்டே போட்டிருக்குமா, அந்த டெடி பேரில் போட்டிருக்கோம். அது வாங்கி போய் கொடுத்தா அந்த நாய் கேட்குது, க்ரீட்டிங் கார்டெலாம் யார் கேட்டா, லவ் லெட்டர் கொடுன்னு. அப்புறம் என்ன பண்ண? உனக்கு க்ரீட்டிங் கார்டு ஒரு கேடு சொல்லிட்டு கீழ்ச்சா மூஞ்சிலே போட்டு வந்துனே இருந்துட்டேன். ஆனால் உன்கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்த்துருக்கான் பத்தியா? அவனுங்களே இன்னைக்கு வருவாங்கடி பர்த்டேக்கு. வரட்டும் பார்த்துக்கிறேன். ஆமாம் நம்ம ஃப்ரெண்டை நினச்சி தான் பழகுறோம். அவன் பார்த்து எந்த மாதிரி பண்ணியிருக்கான்? அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குடி. என்ன விளையாட்டோ எது தெரியல.